4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போர் போயிட்டுருக்கு. அவனுங்க 2 நாடு அடிச்சுக்கிறதுல நமக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்களே, பிரச்சனை வந்துருச்சு. கேஸ் தட்டுப்பாடு. ஈரான் கச்சா எண்ணெயை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஹர்மாஸ் ஐலாண்டுன்ற பிளேஸை மூடிட்டாங்க. இது ஒரு கடல் வழி தடம். அந்த பிளேஸை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கேண்டா கேஸ் வராது, என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 90% ஆஃப் கேஸை ப்ரொவைட் பண்ணுறது எல்பிஜே கம்பெனி தான். எல்பிஜே கம்பெனி அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தான். அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலேருந்து இந்த பிளேஸ் வழியாக தான் நமக்கு இந்தியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணதுனால அங்கேருந்து வர வேண்டிய ஸ்டாக் நமக்கு இன்னும் வரவே இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா கோட் ஆயிலோட பை ப்ராடக்ட் தான் கேஸ், பெட்ரோல், டீசல். இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட கோட் ஆயிலோட பேக்கப் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு கமர்ஷியல் சிலிண்டரை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பீப்புள்ஸ்க்கான சிலிண்டர் கண்டிப்பாக கிடைக்கும் தான் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் அவங்க நம்மளோட மனசு ஆடுறதுக்காக இது சொன்னாலும் உண்மையாலுமே கேஸ் தட்டுப்பாடு இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப வருஷமாகவே ரஷ்யா கிட்ட குட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கோட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். பட் அமெரிக்கா நம்ம மேலே டேக்ஸ் அதிகமாக போடுறாங்கன்றதுனால ரஷ்யா கிட்ட சொல்லாமே நம்ம அமெரிக்கா கிட்ட வாங்க ஆரம்பித்தோம். அமெரிக்காவே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அங்கே போர் போகிறதுனால 30 நாளைக்கு நீ ரஷ்யா கிட்டே வாங்கிக்கும் ட்ரம்ப் சொல்லிட்டான். இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட கோட் ஆயில் கேட்குறப்ப ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்னால உனக்கு ஆஃபர்லாம் கொடுத்தேன், இனிமேல் உனக்கு ஆஃபர்லாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் ரேட்டு தான், உனக்கு வேணும்னா வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரோக் ஆனதுக்கு காரணம் நம்ம மோடிஜி தான். என்னதான் இருந்தாலும் ரஷ்யா நமக்கு தரேன்னு சொன்னதே மிகப்பெரிய விஷயம். ஒரு ரூமரான விஷயமும் போயிட்டு இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு மாதிரி பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு வந்துடும், பெட்ரோல் விட இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கூட்டமாக ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி நின்று பெட்ரோல் அண்ட் டீசல் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும் அது கவர்மெண்ட்டால தான் முடியும். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் பெட்ரோலோட தட்டுப்பாடு வரும்னு சொல்லவே இல்லை. ஸோ டோன்ட் பி ரஷ்.